கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை ஜெபம் இன்றைக்கு 6வது நாளாக நடத்த ஆண்டவர் கிருபை செய்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை மாறி மாறி வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 283வது பக்கம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யங்களின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. உங்களை உபத்திரப்படுத்துகிறவருக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே எங்களிடத்தில் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். 12 வசனம் அருமையான அதிகாரம். இதுல தேவ ஜனங்கள் அனுபவிக்கிற பாடுகள் உபத்திரவங்களை குறித்து ஒரு பகுதியில் சொல்லி அந்த உபத்திரவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வருகையின் போது அவர் வெளிப்படும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மை பிரதிபலனை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு நாம் என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, உபத்திரவம்னா ஆக்சுவலா என்ன, பாடுகள் உபத்திரவம் துன்பம் அப்படின்னா உண்மையாகவே என்ன அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20 இருந்து 22 வரைக்கும் வாசிக்கலாம். யோவான் 16 20 முதல் 22 வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 16ஆம் அதிகாரத்தை நீங்க மேல வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஆண்டவர் சொல்லுகிறது, நீங்க பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. அவர் உங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்த்துவார். அப்புறம் நீங்க அநேக காரியங்களை குறித்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு இப்பவே நான் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, ஆனா அதை தாங்க மாட்டீங்கன்னு வரிசையா சொல்லிட்டு வரும்போது கொஞ்ச காலத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னை காணாதிருப்பீர்கள், அப்புறம் மறுபடியும் என்னை பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்களுக்கு புரியல, கொஞ்ச காலம் என்று சொல்லுகிறாரு, அது எதை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி சலசலப்பு வரும் சீஷர்கள் மத்தியில. அதற்கு பதில் சொல்லும் போதுதான் இந்த வசனங்களை ஆண்டவர் சொல்கிறார். அப்போ மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி எல்லாருக்கும் சொல்றோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
ஆனா ஆக்சுவலா அது என்ன பின்னணியில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்ப மாறும்? நம்ம கீழே வாசிச்சோம், நான் வரும்போது நீங்கள் என்னை காண்பீர்கள். நான் இரண்டாம் வருகையில வரும்போது நீங்கள் என்னை காண்பீர்கள், அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? அது வரைக்கும் பாடு, துன்பம், உபத்திரம் இருக்கும். ஆனா எளிதா எல்லாருக்கும் சாக்லேட் மிட்டாய் மாதிரி இந்த வசனத்தை சொல்லிடுறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு. ஆனா அங்க என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் அழுது புலம்புவீர்கள், பாடுபடுவீர்கள், துக்கப்படுவீர்கள். அப்ப எதன் நிமித்தமாக அப்படின்னா, வசனத்தின் நிமித்தமாக. வசனத்தின் நிமித்தமாக வருகிற பாடுகளும் துன்பம் தான் இயற்கையாக. அதை நம்ம எங்க நாம பார்க்கலாம் அப்படின்னா, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம். அதுக்கு முன்பாக புலம்பல் 5:15 வாசிங்க. புலம்பல் 5:15. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். புலம்பல் 5:15 வாசிங்க. எங்கள் இருதயத்தின் களிகூறுதல் ஒழிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. அங்க பாருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இருக்கும். இங்க வந்து எப்படி இருக்கு? எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப எப்படி ஆப்போசிட்டா மாறுது அப்படின்னா, ஆண்டவருடைய வருகையில தான் நமக்கு சந்தோஷம் இருக்கும். அதான் ரியல் சந்தோஷம். அப்ப எப்போ நம்முடைய சந்தோஷம் துக்கமாய் மாறுகிறது என்று சொல்லி புலம்பல்ல பார்க்கும்போது, அடிமையானவர்கள் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு முன்னாடி சொல்றாங்க. நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம், சிறைப்பட்டிருக்கிறோம். வாலிபர்களுக்கும் என்ன பண்றாங்க? வயோதிபர்களுக்கும் மரியாதை இல்லை. வாலிபர்களை விறகு பொறுக்க வைக்கிறாங்க, வயதானவர்களை மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அடிமைப்பட்டு போயிருக்கிற அந்த தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான், எங்கள் சந்தோஷம் துக்கமாக மாறிற்று. அப்போ நாம் இன்னைக்கு ஒரு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். தேவ ஜனங்களுக்கு மதிப்பு இல்லை. தேவ ஜனங்களை அங்கீகரிக்கக்கூடிய இடங்கள் ரொம்ப சொற்பமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப நாம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து, அதான் பவுல் சொல்கிறார், இந்த பிரபஞ்சத்திற்கு நான் விடுதலையாக வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேன். ஆகிலும் சில காலம் உங்களோடு இருப்பது நலம் என்று கருதி நான் இருக்கிறேன். அப்ப இதுல இருந்து நாம விடுதலையாகணும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம விடுதலையாகணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் இந்த இடத்துல, இந்த உலகத்துல சில காலங்கள் உபத்திரவப்படும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். அப்போ அவருடைய வருகையில மட்டும்தான் நமக்கு சந்தோஷம். அது வரைக்கும் நமக்கு என்ன, ஒரு இளைப்பாறுதல் கிடையாது. ஓடிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா காரியங்களை கேட்கணும். இன்னைக்கு பார்த்தா வைரஸ், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன சம்பவிக்கும், எப்பயுமே பாருங்க ஒரு படபடப்புக்குள்ளே, ஒரு திகிலுக்குள்ளேயே நம்மளை வச்சிருக்கிறாங்க. எப்பயுமே ஒரு ரிலாக்ஸ்க்குள்ள நம்மள விடுறதில்லை. அப்ப there is no comfort zone, only the comfort zone with Jesus. அவர் ஒருவர் தான் நம்மை தேற்றுகிறார். அவருடைய வசனம், அவரை ஆராதிக்கிற, அவரை துதிக்கிற அந்த நேரம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு கொஞ்சம் இளைப்பாறுதலை கொடுக்கும். அடுத்து நாம வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 3:12. 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்ப தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்ப பக்தர்களுக்கு, உண்மையான பக்தி உடையவர்களுக்கு என்னைக்குமே துன்பமும் பாடுகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அவைகளின் மத்தியில ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்ப இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு முக்கியமா சொல்ல போறேன். 6ஆம் வசனத்தை நாம வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. அப்ப இது எப்படி காரியம் அப்படின்னு பார்த்தா, வாசிங்க ஆமோஸ் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். ஆமோஸ் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும். ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப பாருங்க, ரியல் உபத்திரவம், துக்கம், பாடுன்னு என்ன அர்த்தம்னா, வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் படுகிற பாடுகள் தான் பெரிய பாடு. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய இளைப்பாறுதல் என்ன?
அந்த பஞ்சம் நமக்கு கிடைக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வசனத்தினாலே ஆண்டவர் நம்ம என்ன பண்றார்? திருப்திப்படுத்துகிறார். அப்ப உண்மையான உபத்திரவம், உண்மையான பாடு, உண்மையான குறைபாடு, பஞ்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வசனம் கிடைக்காத காலம் ஒரு காலம் இருக்கு, ரட்சிப்பு இல்லாத ஒரு காலம், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஒரு காலம், ஜெபம் இல்லாத ஒரு காலம், ஆராதனையும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் விண்ணப்பங்களும் மன்றாட்டுகளும் இல்லாத ஒரு காலம் தான் பஞ்ச காலம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப அந்த பஞ்ச காலத்துல நாம் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாக்கிறார். இப்பவே அது நெருங்கிட்டு இருக்கு. ஆனால் பாருங்க, அதிகாலமே வந்து அவருடைய வார்த்தையை கேட்க, சத்தியத்தை கேட்க, ஆராதிக்க, நம்முடைய மனசை சமாதானத்தோடு இளைப்பாறுதலோடு நடத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப இங்க பாருங்க, சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் விசுவாச குடும்பத்திற்கும் ஒரு இணைப்பை கொடுக்கிற வார்த்தை தான் அந்த 6வது வசனம். என்ன வசனம்? உபத்திரவப்படுகிற எங்களோட கூட, ஊழியக்காரங்க சொல்றாங்க, உபத்திரவப்படுகிற எங்களோட கூட உங்களுக்கும் இளைப்பாறுதலை கொடுக்க அவர் நீதி உள்ளவராக இருக்கிறாரு. அது எப்படி? வாசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15 வரைக்கும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17 13 முதல் 15 வரை. இதை நான் தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அப்ப இந்த சம்பவத்தினுடைய திருஷ்டாந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க எலியாவுக்கும் பாடு, அந்த விதவையானவளுக்கும் பாடு. எலியாவுக்கு என்ன பாடு? ஆகாப்பினாலே துரத்தப்படுகிறான். ஆகாப்புக்கு பயந்து அவன் என்ன பண்றான்? பஞ்ச காலத்துல மறைந்து அவன் வசிக்கிறான். ஆகாப்புடைய முகத்திற்கு விலகி அவன் வசிக்கிறான். அப்ப அந்த கேரி தாற்றங்கரையில அவனுக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு நின்று போயிடுச்சு. அந்த கேரி தாற்றங்கரையும் வற்றி போயிடுச்சு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எலியாவுக்கு வழி கிடையாது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றார்? நீ சாரிபாத் ஊருக்கு அங்க ஒரு விதவை உனக்கு நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அப்ப நினைக்கிற ஒரு பணக்கார ஒரு விதவை போலுக்கு நமக்கு அங்க போனா 3 வேளை சாப்பாடு கிடைக்குதுனால சொகுசா ஒரு ஏசி ரூம்ல ஆர்டர் வச்சிருப்பாரு போலுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாரிபாத் ஊருக்குள்ள போனா, அந்த அம்மாவை விறகு பொறுக்கி இருக்கிற ஒரு கைப்பிடி மாவுல அப்ப சுட்டு நானும் என்னுடைய மகனும் மறித்து, அது பார்த்தா அதோட உபத்திரவத்து. இவர் இந்த உபத்திரவத்தை இதோட சொல்லுவாங்க, இந்த பயங்கரமான உபத்திரவத்துல இருக்கிறார். அப்ப எங்களோடு கூட உபத்திரவப்படுகிற உங்களுக்கு, இப்ப இவருக்கும் உபத்திரவம், அந்த அம்மாவுக்கும் உபத்திரவம். இப்ப 2 பேருக்கும் இடையே மத்தியஸ்தமா இருக்கக்கூடிய இளைப்பாறுதல் என்ன அப்படின்னா, அந்த ஒரு கைப்பிடி மாவு, அந்த ஒரு கைப்பிடி மாவு. அல்லேலூயா. அந்த ஒரு கைப்பிடி மாவிலே அப்பம் சுட்டு அதை 2 பேருமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அப்போ இப்படியே ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும். அந்த அம்மாவுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, எலியாவுக்கும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல. 2 பேரும் ஒரே போட்ல டிராவல் பண்றாங்க. 2 பேரும் ஒரே உபத்திரவத்துல பயணிக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு உபத்திரப்படுகிற எங்களுக்கு, உபத்திரப்படுகிற உங்களுக்கு, நானும் உபத்திரப்படுகிறேன், நீங்கள் உபத்திரப்படுகிற எங்களுக்கும் உங்களுக்கும் என்னது? இளைப்பாறுதலை கொடுக்க நீதியுள்ள தேவன் ஒரு ஜீவ அப்பம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மாம்சம் உங்களுக்காக பிற்கப்படுகிறது. அப்போ இதோ உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய மாம்சமா இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் திருவிருந்து அருந்தும் பொழுது அந்த அப்பத்தை பிட்டு நானும் புசிக்கிறேன், நீங்களும் புசிக்கிறீங்க. அதுதான் நமக்கு இளைப்பாறுதல். அந்த ஒரு அப்பத்தை 2 பேரும் பங்கிட்டாங்க. அதுல அவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். பாருங்க, எல்லா இடத்துலயும் பஞ்சம், ஆனா அந்த விதவை வீட்டுல மட்டும் அப்பத்தாட்சி இல்லை. அல்லேலூயா. அதே வீட்டுல தான் எலியா தங்கி இருக்கிறான். அதே வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பமும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நிறைவாய் நடத்துகிறார். இது நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. அப்ப இந்த உலகத்திலே எல்லாருக்கும் பஞ்சம் வரும், எல்லாரும் அழுது புலம்புவார்கள். ஆனா நாம் சந்தோஷப்படுவோம். எதினாலே? ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து இயேசு நம்முடைய கரத்தில் இருந்து அவர் பிற்கப்பட்டவராய் இருக்கிறபடினாலே பங்கு
பங்கிடப்பட்டவராக இருக்கிறபடினாலே, கிறிஸ்து இயேசு நமக்குள்ளாக அவர் பங்கிடப்பட்டவராக, அவருடைய மாம்சம் பிற்கப்பட்டது நமக்குரிய மிகப்பெரிய இளைப்பாறுதல். எல்லா கண்களை மூடி நாம் செல்கிறோம்.